La 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 li, la la la. La 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 li, la la la. La 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 la. La 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 li, la la la. La la la. எல்லோருக்கும் வணக்கம். த சீக்ரெட் ஆஃப் சித்தா. ஸோ இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஸோ நம்ம இதை ரிவீல் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ சித்தா மெடிசனை பற்றியும் அந்த சீக்ரெட் இதுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பேசிக்காகவே நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னாவே சித்தா மெடிசன் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு மூலிகை, ஹெர்பல்ஸ் பிளான்ஸை வச்சு இவங்க சொல்லுவாங்க. இல்லாட்டி லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேகியம்ன்ற தெரியாத வார்த்தைகளை யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் மெடிசன்ஸ் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தா மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடர்ன் மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் ஃபிசிக்கல் பாடியில் உனக்கு என்ன நோய் இருக்கோ அதை க்யூர் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஆனால் இது ஆப்போசிட் டு தட். ட்ரெடிஷ்னலாகவே பாரம்பரியமே ஸோ 1000-2000 இயர்ஸ் அகோவிலேருந்து ரொம்ப செஞ்சுரிஸ் அகோஸ்லேருந்து இந்த மெடிசன் ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு டில் நோ. இந்த 21st செஞ்சுரியிலுமே நம்ம இந்த மெடிசனை படிச்சுக்கிட்டு இருக்கோம், ப்ராக்டிஸ்மே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ வருஷம் பாரம்பரியமாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால, ஸோ இதுக்கு ஒரு யூனிக் பவர் இருக்கிறதுனால தான் கண்டிப்பா இந்த வருஷமே இது வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. இந்த வருஷத்துக்குமே பீப்புள்ஸ் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டுமே இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரெண்ட் வருது ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ கடைசி முடிஞ்சு போது அந்த ட்ரெண்ட் காணாம போயிடுது ஆக்சுவலா. எங்க போச்சு அந்த ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இது அப்படி கிடையாது. இட் ஹாஸ் இட்ஸ் யூனிக் பவர். அதனால தான் இனிமே பீப்புள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இனிமே இது ஷைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சித்தா மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் காஸ் என்ன ஃபர்ஸ்ட்னு பார்ப்போம். இப்போ ரூட் காஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வருது, உனக்கு ஒரு நோய் வருதுன்னா, ஸோ அந்த நோய் உனக்கு எதனால் வந்துச்சு, ஸோ எல்லாமே ஓகேங்களா. ஸோ 5 எலமெண்ட்ஸ், ஸோ நேச்சரை வச்சு, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி, தென் ஃபுட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணி, அண்ட் தென் ஃபுட் ஹேபிட்ஸ் இப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை ரெகுலேட் பண்ணி, அதுக்கப்புறமா ஸோ உனக்கு ஸோ அந்த மெடிசன்ஸ் எத்தனை நாள் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, ஸோ உனக்கு பத்தியம் வச்சு, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உனக்கு முழுமையாக ஒரு க்ரானிக் டிசீஸ் ரொம்ப நாளாக இருக்க ஒரு டிசீஸ் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பண்ணி உனக்கு எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ ஸோ எல்லாத்தையுமே கொடுத்து இவங்க ஒரு டிசீஸை ஃபுல்ஃபில்டாக டிசீஸே இல்லாமல் உன்னை ஆக்குறாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இதுதான் இன்னும் வரைக்குமே இந்த வேர்ல்டில் வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குன்னா இதுதான் மேஜர் காரணம், ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஆனால் உள்ள படிக்க போகும்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே தெரிய வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக நிறைய க்ரானிக் டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறது, லைக் டயபெட்டிஸ், சுகரு, அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி க்யூர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஸோ மாடர்ன் மெடிசன் ஃபஸ்ட்டு போவாங்க. போல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஊரில் இருக்க வைத்தியர்களை போய் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் இந்த பிளான்ட்ல இந்த டிசீஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும். ஸோ அதெல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்து ஸோ அவங்களுக்கு க்யூர் பண்ணி குணமாகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ சித்தா மெடிசனை யாரெல்லாம் எடுத்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக ட்ரீட்மெண்ட்டில் குணமாயிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா. ஸோ இந்த மெடிசன் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் நம்ம ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த 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 இயர்ல நீங்க இந்த மெடிசன் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். லைக் சித்தாவை நீங்க சூஸ் பண்ணல, சித்தா தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு, சித்தார்த்தர் தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நாம ஆக்சுவலா அந்த ஃபுல்ஃபில்டாக நம்ம உள்ள போகும்போது தான் நம்ம கண்டிப்பா ஷைன் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஆயுஷ் மெடிசன்ல கண்டிப்பா இவங்க நிறைய இது டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஏரால. ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசன் வேர்ல்டு வைடாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சித்தாவும் ஆஸ் எ டேக் பார்ட். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிஜமாலுமே கண்டிப்பாக இதில் ரொம்ப ப்ளே ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவும் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படின்னு சித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறைய பேர் ப்ராக்டிஸுமே பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும்தான் சொல்லியுமே தராங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஆஸ் எ சித்தா மெடிசன். ஸோ நம்ம சித்தா மெடிசன் படிக்கிறோம், நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிசன் நீங்கள் படிக்க போகும்போது கண்டிப்பாக முதல்ல நீ ஆரோக்கியமாகுவ.
சரிங்களா? நீ எப்படி லைஃப் ஸ்டைல் ஸோ உன் செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வருவ. அதுக்கப்புறம் உன் சுற்றி இருக்கவங்கள ஆரோக்கியமாக நீ வச்சுப்ப. என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் நீ வந்து எடுத்துக்கணும். எது வந்து கரெக்டான ஹேபிட்ஸ், எது செல்ஃப் டிசிப்ளின், எதுக்காக நம்ம வந்து லைஃப்பில் வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அவனுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஸோ அந்த மைண்ட் தாட்டில் ஓகேவா ஸோ இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதெல்லாம் வந்து புரிய வரும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மெடிசன்ஸ் நீ வந்து உள்ள டீப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ உனக்கு லைஃப் டிசிப்ளின் வந்து சொல்லி தரும். உனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல், அடிக்ஷன் இல்லாமல் ஸோ இதெல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரொம்ப 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 மோஸ்ட்டாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் எப்படி வந்து எஃபெக்டிவாக நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க ஸோ இப்போ இருக்க மாடர்ன் மெடிசனில் இருக்க ஸோ வந்து இந்த ட்ரெண்ட்ஸ், டிசீஸ்லாம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த காலத்துலேயே இதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து ஸோ அவங்க மூலமாக நம்ம வந்து வழிபட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நாம் வந்து எந்த ஒரு டிசீஸும் இல்லாமல், எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸோ எந்த ஒரு அடிக்ஷனும் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி வந்து நாம் வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து ஷைன் ஆகலாம். ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்குமே இவங்க நிறைய வழிகள் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு அண்ட் தென் எப்படி வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணுறது, எப்படி வந்து பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கிறது, அண்ட் தென் எப்படி வந்து ஹெல்த்தி லைஃபாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கோட்ஸில் இருக்குது. ஸோ சித்தர் கோட்ஸில் இருக்குது, சித்தாவில் இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ வந்து எப்படி ஒரு தற்காப்பு, ஸோ வர்மம்ங்கிறது ஒரு தற்காப்பு முறை. ஸோ அந்த தற்காப்பு எப்படி மற்றவங்களை வந்து நம்ம எதிர்த்து போராடுறது, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து டீப்பாக போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஸோ இட் ஹாஸ் அ வைட் ஓகேங்களா? ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம மெடிசன் படிக்கிறோம் அப்படிங்கிறபோது கண்டிப்பா யூ ஹேட் எ பவர். ஸோ உனக்காக வந்து ஆக்சுவலாக நம்ம சித்தர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் யோசிச்சுக்கோ. யாரெல்லாம் வந்து சித்தாவை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ இன் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு சித்தர்ஸ் அண்ட் தென் தட்ஸ் இட். டாட்டா பை பை. ஸ்டே டியூன் வித் மீ வித் சித்தர் குரல்.